नमः चक्रवाणिये क्षयामग्नानां समुद्धरणहेतवे नमः शाण्डिल्यगुरवे स्नकाय नमो नमः औभगाय शाण्डिल्य भारद्वाजाश्च कौशिकः मौञ्चायश्च पञ्चे देवाचरात्तवर्तकाः दीक्षाचार्या जगत्प्रज्ञाः सन्तु ज्ञानवद्भुतम् ओम अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः वन्देहं मङ्गलात्मानं भास्वन्तं भेदविग्रहं याज्ञवल्क्यं मुनिश्रेष्ठं जिष्णुं हरिहरप्रभुं जितेन्द्रियं जितक्रोधं सदा ध्यानपरायणम् आनन्दनिलयं वन्दे योगानन्दं मुनीश्वरम् जन्माद्यस्य यतोन्मयाहितरतस्साध्ये विघ्नेश्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिवृषां वया वृणिमयो यत्र सर्गो वृषां धाम्ना स्वेन सदा निधस्तकोकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोद्घटितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरयो रसिकाः भावुकाः नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मणहिताय च जगद्पिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यत्र सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् ஸ்ரீமத் பாகவதம் என்பது வேதத்திலிருந்து நழுவி விழுந்த பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகம கல்பத்தரும் கலிதம் பலம். அந்த பாகவதமானது வேதத்துடைய சாரத்தை அப்படியே நமக்கு கொடுக்கிறது. வேதத்துல பெருமாள் சர்வசக்தன் சர்வகாருண்ய பூத்தன் சர்வாந்தர்யாமி சர்வாத்மனா இருக்கக்கூடிய பகவான் வேதம் எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறதோ பரம்பொருள அதே மாதிரி பாகவதம் பெருமாள சர்வாத்மன் சர்வாந்தர்யாமி சர்வகாரண பூத்தன் சர்வசக்தன் அனுபவிக்கிறது. பொதுவாக புராணங்கள் எல்லாமே பெருமாள் இப்படிதான் அனுபவிக்கிறது. இந்த புராணங்கள்ல சிரேஷ்டமான புராணம் பாகவத புராணம். 18,000 ஸ்லோகம் கொண்டது. 18,000 ஸ்லோகத்திலையும் 18,000 ஸ்லோகத்தில் உள்ள வார்த்தைகளையும் கிருஷ்ணர் பெருமாள் வியாபிச்சிருக்காரு. அப்படிதான் சுகபிரம ரிஷி இதை எழுதுறார். நேத்தியே சொன்னோம். எப்பேற்பட்ட வைபவம் இது அப்படின்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுதுறாரு. சிம்மாவதார வைபவத்தை முடிக்கிறச்சே நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. அந்த கிருஷ்ணன்ற பதத்தை எல்லா அவதாரத்திலையுமே ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம ரிஷி சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு. கிருஷ்ணா அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கிற பாமர ஜனங்கள் கூட அவ குழந்தைகள் கிருஷ்ணா அப்படின்னு பேருக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த பால லீலையில கிருஷ்ணர் அவ்வளவு செஞ்சிருக்காரு. அவ்வளோ தூரம் இந்த கிருஷ்ணலீலை பரவத்துக்கான காரணம் என்ன? இந்த பாகவத புராணம் அப்படின்னு. பாகவத புராணத்தை யார் சொல்லி யாரு கேட்டா சுகபிரம ரிஷி சொல்லி பரீட்சித் மகாராஜன் கேட்டார். இந்த பாகவதத்துல எல்லா விதமான ஒரு எல்லாமே இருக்கு. எப்படின்னா முதல்ல உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு அதை பத்தி சொல்லப்படுறது. ரெண்டாவது இந்த உலகத்தை உற்பத்தி ஆகுன கால நிர்ணயங்கள் என்ன? மன்வந்தர காலம், சம்பத்சர காலம், எத்தனை சம்பத்சரம் ஒரு மன்வந்தர காலம், எத்தனை நாள் சேர்ந்தா ஒரு வருஷம், எத்தனை மாசம் சேர்ந்தா ஒரு 6 பட்சம், இதெல்லாம் சொல்லப்படுற. தேவர்கள் காலம், ரிஷிகளுடைய காலம், யக்ஷர்கள் காலம், கந்தர்வர்கள் காலம், இப்படி எல்லாமே சொல்லப்படுறது. புராணங்களுடைய எல்லா லட்சணங்களும் அதுல இருக்கு. இது பூர்ண அவதாரம், பூர்ணமான ஒரு கிரந்தம்னே சொல்லலாம். ஏன்னா பல புராணங்கள்ல இதெல்லாம் சொல்லப்படாது. புராணத்தின் லட்சணத்துல சேர்த்து சொன்னா இது புராணங்கள்ல இந்த பாகவத புராணத்தை இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுறது எல்லாம். அப்பேற்பட்ட பாகவதத்தை பரீட்சித்து மூலமா சுகபிரம ரிஷி இந்த லோகத்துக்கு சொல்றாரு. பரீட்சித்து மகாராஜனை ஒரு கருவியா வச்சு இந்த லோகத்துல பெருமாள் அந்த சுகபிரம ரிஷியானவர் சர்வ வியாபிச்சக்கூடிய பெருமாள் எப்படி இருக்காருன்ற சுகபிரம ரிஷி பரீட்சித்து மூலமா சொல்ற. ஏன்னா அவன் தான் முதல் பக்தன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ரோதா பக்தாண்டவர் அர்ஜுனன் கேட்டு பெருமாள் சொன்னார் அப்படின்னா அது வேற.
பெருமாளுடைய கீர்த்தனைக்கு பெருமாளுடைய எப்படி பக்தி பண்ணணுன்றத ஒரு பெருமாளுடைய அவதாரமா இருக்கக்கூடிய வியாச பகவான் தன்னுடைய பிள்ளை மூலமா ஒரு பக்தனுக்கு சொல்றார் அப்படின்னா அது விசேஷம். ஏன்னா 2 பேரும் பக்தனா இருக்கிறதுனால அவ 2 பேருக்குரிய ஒரு சம்பாஷணை எப்படி இருக்கும் அப்படின்னா பாகவத 12 ஸ்லோகம் தான் அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்லோகம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு, அந்த காரியமும் அப்படிதான் இருக்கு. சகல பாவத்தையும் போகக்கூடிய இந்த பாகவத பாகவதனுடைய ஆரம்பத்திலேயே துந்துளி துந்துகா என்ற கதையில துந்துகாரிடம் பரம அயோக்கியன்னு சொல்லணும். ஏன்னா ஆத்மதேவனுடைய பிள்ளையா இருக்காம ஆத்மதேவன்றவர் ரொம்ப சாது. அந்த ஆத்மதேவனுக்கு துந்துகாரின்ற பிள்ளை பிறந்தது. அவர் ரிஷிநத்துல போய் கேட்கிறார், எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்றார். 7 இருபது பிள்ளை இல்லைன்னு சொல்றார். அப்ப அந்த ஆத்மதேவன் பிள்ளை வேணும்னு சொல்ல ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறார். அந்த பழத்தை அவனுடைய பத்னியோட துந்துலிட்டு அவன் கொடுக்குறான். அவன் அந்த அளவுக்கு சேட்டமான பொண்ணு இல்லையே அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கல, லௌகிகமா இருக்க ஆசைப்படுறான். அவர் ஆத்மதேவன் தீர்த்த யாத்திரையா போன காலத்துல அந்த என்ன பண்றா, துந்துலியுடைய தங்கைக்கு தன்னுடைய கர்ப்பமா இருக்கிற சமயம் உன்னுடைய குழந்தைய நான் ஏத்துக்கிறேன், குழந்தையா ஏத்துக்கிறேன், இந்த பழத்தை போய் மாட்டு கொடுத்துட்டா அந்த மாடு பிரசவிச்சு ஒரு பிள்ளை பிறந்து கோகர்ணன் ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த துந்துகாரின்றவன் அவன் தான் துந்துடைய தங்கியுடைய பிள்ளையா இருக்கான். அவன் ரொம்ப அழைச்சாட்டியம் பண்றான், ரொம்ப வேஷ பிரவேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்பாவை வீட்டு விட்டு வெளில ஆரம்பிச்சுட்டான். அம்மா அவனுடைய கொடுமை தாங்காம கிணத்துல விழுந்து சுத்து போயிடுறா. அது மாதிரி சமயத்துல என்ன ஆகுது, இந்த வேஷிகள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுறான், அவன் பிரேதமா அறையறான். இந்த விஷயம் தெரிஞ்சு கோகர்ணன் தீர்த்த யாத்திரையா போயிருக்கான். அந்த சமயத்துல கயாசிரார்த்தம் பண்ணி கூட அவன் பாவம் போல அப்படின்னு தெரிஞ்சதும், நீ 7 நாள் பாகவதம் கேடு உன்னுடைய பாவம் எல்லாம் போகும்னு சொல்லி ஒரு மரத்துல அந்த பிரேதத்தை ஆவாரணம் பண்ணி 7 நாள் பாகவதம் கேட்டா அந்த பிரேதம் மோட்சம். பாகவத சிறப்பு என்ன அப்படின்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சகல பாகவம் கூட கயாசிரார்த்தம் பண்ணி கூட போகாத ஒரு விஷயம், போகாத முக்தி பாகவத்துல கிடைக்கிறதுனா அதான் முன்னாடியே சொன்ன நிகம கல்பத்தோரோ கழிதம் பரணும். இந்த பாகவனுடைய பெருமை என்ன அப்படின்னா சகல பாஷண்டிகள் கூட பாகவதம் கேட்டா அவ லோகத்துக்கு மோட்சத்துக்கு போறா அப்படின்றத இந்த பிரேதத்துடைய கதையில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பிரேதம் சுத்திட்டே இருக்கு. அந்த கோகர்ணனுக்கு தூங்குறான், ஏதோ வாழ்றா தெரியல, அவனுக்கு ஜலத்தை புரோஷனம் பண்றான். அவன் ஆத்மதேவன் அவன் துந்துக்காரி இருக்கிறது தெரியுது. என்னன்னு கேட்கறது பிரேதமா அலையறான். என்ன பாகவதம் கேட்டா மோட்சம், பாகவதம் கேட்டா மோட்சம். இதே மாதிரி பின்னாடி பார்க்க போறோம். 7 நாள்ல தட்சகன்ற பாம்பு கொண்டும் பரீட்சித் மகாராஜா உயிரை விட போறான் அப்படின்னு சொன்னதும் பரீட்சித் மகாராஜா தன்னுடைய எல்லாத்தையும் மந்திரிமார்களை கொடுத்து பிள்ளை ஜனமேஜனத்தை கொடுத்துட்டு தான் 7 நாள் பாகவதம் கேட்டா 7ஆம் நாள் மோட்சம் வருது. பாகவதம் என்னன்னா மோட்சத்துக்கு எது பிரயோஜனமோ அதுதான் பாகவதம். மோட்ச பிரயோஜனம் என்ன? 7 நவவித பக்தி இருக்கு. ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனமும் 9 பக்தி இருக்கு. அந்த பக்தி பண்ணி பிரயோஜனம் அடையலாம்னா முடியும். கர்மஞாயோக பக்திவாதிகள் பண்ணலாம்னா அதுவும் முடியும். சரணாகதி பண்ணி மோட்சம் அடையலாம்னாலும் முடியும். வெறும கதை கேட்டா முடியுமா? இந்த பாகவத்தை அந்த ப்ரூவ் பண்ணுது. இந்த 7 நாள் சிரத்தையோட பாகவத்தை கேட ஒரு மோட்சம் உண்டு அப்படின்னு பாகவத்தை நிர்ணயம் பண்றது. இந்த பாகவத்தை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இந்த பாகவதம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா மகாபாரத இறுதி துரியோதன் குத்தின கொலையுமா இருக்கான். அஸ்வத்தாமன் மந்திரி பதவி குருன்னு கேட்கிறான். கடைசி சமயத்துல கொடுத்தேன்னு சொல்றான். கிருபர், கிருத்தவர்மன், அஸ்வத்தாமன் 3 பேர் தான் உயிரோட இருக்கா. அங்க பெருமாள் சாத்தியகி, அர்ஜுனன், தர்மர், நகுலன், சகாதேவன், பீமன் எல்லாரையும் அழைச்சிட்டு தன்னுடைய யுத்தகலத்துக்கு போயிட்டார். ராத்திரி சிவபெருமான ஆராதனை பண்ணி சிவபெருமான் பிரதிஷ்டை வாங்கி ராத்திரி யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்ற வரத்தை வாங்கி அஸ்வத்தாமன் 5 குழந்தை திருஷ்டத்துக்கு பண்ணி கொண்டுடுறான். கொண்டுட்டு அங்கேயிருந்து நேர வரான். யார்கிட்ட வரான்? துரியோதன்கிட்ட வரான். பர்த்து பிரியம் தௌமிதி விஸ்வபஸ்யன் கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் சிராம் சிஹி. பெரிய காரியம் பண்ணிட்டது போல அங்கே துரியோதன்கிட்ட வந்தான். துரியோதனா, உனக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணீங்க? பர்த்து பிரியம், அதாவது எஜமான சந்தோஷப்படணும். அவன் சொன்னான் பர்த்து பிரியம் திரௌமிதி விஸ்வபஸ்யன். கேளு, எந்த மந்திரியும் பண்ணாத விஷயத்த நான் உனக்கு பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ணின? எந்த மந்திரியும் இது வரைக்கும் யாரும் பண்ணல. பீஷ்மர் பண்ணல, துரோணர் பண்ணல, கர்ணன் பண்ணல,
சலியன் பண்ணல. இவர் 4 பேரும் பண்ணாத காரியத்துல அவனுக்கு பண்ணினேன். என்ன பண்ணினேன்? கிருஷ்ணா சுதானாம் சிராம் சிஹி, திரௌபதியோட 5 குழந்தைகளையும் கொண்டுட்டேன். கொண்டுட்டியா? சொபதாம் சிராம் சிஹி, கழுத்தை அறுத்து கொண்டுட்டேன். எப்போ? அவ தூங்கின சமயம் பார்த்து கொண்டுட்டேன் துரியோதனா அப்படி. கிருஷ்ணா சுதானாம் சொபதாம், தூங்கும் போது கொண்டுட்டான். தூங்கும் துரியோதனுக்கு பெரிய சந்தோஷம் அடைய போறான். இந்த விஷயத்தை நான் துரியோதன சொன்னா ரொம்ப சந்தோஷம் அடையாம போல இருக்குன்னு சொன்னா, உபாஹரது விப்ரியமேவ தஸ்யதது, துரியோதன சந்தோஷப்படுது. நீ எதுக்கு இந்த காரியத்தை பண்ணின அப்படின்னு கேட்கிற அஸ்வத்தாமன். இப்பதான் இந்த 18 நாள் யுத்தமும் சரி, இத்தனை வருஷமா அவன் மனசுல இருந்ததும் சரி, இப்பதான் நல்லவனும் காமிக்கிறான் துரியோதனன். இப்ப எதுக்குடா அப்படி பண்ணின? நாளைக்கு எனக்கு புள்ள வேணும், நாளைக்கு ஒரு புள்ள இருந்தாவ தர்ப்பணம் பண்ணுவான் எனக்கு அப்படின்னு ஒரு ஆசையா எனக்கு இருந்தது. இப்ப அதுவும் போச்சு. நீ பண்ண காரியத்தினால இந்த 100 பேருக்கும் சரி நாளைக்கு தர்ப்பணமே இல்லாம போகுது. உபாகர விப்ரியமேவ தஸ்யது, பிடிக்கவே இல்லை துரியோதனன் நீ பண்ண காரியம். இதுதான் சுகபிரம்ம ரிஷின்னு சொல்ற பரீட்சிக்க. யாருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி காரியத்தை பண்ண? அருவருக்கத்தக்க காரியத்தை பண்ண யாருக்கு பிடிக்கும்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நிக்கிறான் அஸ்வத்தாமன். சரி போனது போட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு அஸ்வத்தாமன் உட்காந்துருக்கான். அதுக்குள்ள பல வெளியே போகுது. இப்பதான் சிச்சுவேஷன் அஸ்வத்தாமனுக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, ராத்திரி சிவபெருமானோட வரத்தை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அவன் எதிர்பார்த்து நடக்கல. என்ன நடக்கல? 5 பேரை கொள்ளல. இன்கேஸ் அவன் 5 பேர் இருந்து கொண்டிருந்தாங்கன்னா சிவபெருமானத்தை வராம ஜெயிச்சிருக்கும். இப்ப குழந்தைல கொண்டு என்ன பிரயோஜனம்? இப்போ அவன் அங்கேயிருந்து வரா. யாரு? சாத்தியகி, அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணன், தர்மன் எல்லாரும் வரா. அங்க வந்து பார்க்க வர, எங்க கூடாரத்துக்குள்ள வர. இதன் மத்தியில் என்ன இருக்கு? இதனுடைய சிச்சுவேஷன் புரிஞ்சு என்ன பண்றாங்க அஸ்வத்தாமன், இங்கேயே ஓடினான்னு சொல்லுவாளே அது மாதிரி ஓடுறான். எங்க போறான் அப்படின்னா, வியாச குகைக்கு போய் தஞ்சம் அடையணும் இங்கேருந்து போறான். இந்த சமயத்துல என்ன பண்றான்? பிரம்மசிரஸ் அப்படின்னு ஒரு அஸ்திரம் அவனுக்கு தெரியும், அப்பா சொல்லி கொடுத்துருக்க. அந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினா என்ன ஆகும்னா, லோகத்துல மொத்த லோகமும் அழிந்துவிடும். அது மாதிரி ஒரு பிரம்மசிரஸ் அஸ்திரம் போடணும். எப்படி இவர் நம்ம தேடி வருவா, சமயம் அவன் போட்டுணும்னு ஒரு ஆகத்தை வச்சு நீங்க ஏறி ஓடி வியாச குகைக்கு போய் நிற்கிறான். இதுக்குள்ள என்ன ஆகுது? இவன் 5 பேரும் கூடாரத்துக்குள்ள உள்ள நுழையறா. திரௌபதிக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்தது ராத்திரி. ஏன்? ராத்திரி பால் கொடுத்துட்டு இந்த குழந்தை நான் காத்தால வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கா. 5 பேரும் பிரதமா இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி தாங்கல. அழகா மாதா சிசுனாம் நிதனம் சுதானாம் திசாம்யகோரம் பரிதப்யமானஹ. என்ன பண்ணுவார்? ஒரு ராத்திரி பார்த்தா காலைல போயிட்டால் யாரோ ஒருத்தர்னா பரவாயில்ல, 5 குழந்தைகளாச்சு. கிருஷ்ணா அழகா மாதா சிசுனாம் நிதனம் சுதானாம், என்னன்னே புரியல. நிசாம்யகோரம் பரிதப்யமானஹ, அப்படியே கண்ணீர் விட்டு கதற கிருஷ்ணன் எடுத்து. கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டே இந்த குடும்பத்துல வந்து நான் என்ன சுகத்தை கண்டு சொல்லு. ஏதோ வானபத்திராசிரமா யாரோ அழுக்குமாலையை தீ வச்சுட்டாங்க. அந்த சந்தனை கல்யாணம் பண்ணா பிக்ஷேன்னு நினைச்சுட்டு அம்மா 5 பேரை பகுந்து போட்டு 5 பேருக்கு புருஷனா 5 பேருக்கு ஒரு கொண்டாடியா போயிட்டேன் நான். சரி, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா இந்திரபிரஸ்தத்துக்கு போய் நிக்கிறேன். இவ எல்லாரும் எனக்கு அரசு அறுபது அரண்மனை நிர்மாணம் பண்ணா பட்டம் விஷயம் இருக்கலான்னு நினைச்சா சூது கழிச்சு இவ 5 பேரும் அவமானப்படுத்தி என்னையும் துயில் வச்சு, துச்சாதனாயமோ இவன் தம்பியா, அவனுக்கு சப்போர்ட் கட்டுறா, அவன் துணி ஒதுக்கிறான். அப்பயும் நீ தான் வந்து என்னை காப்பாத்தின. இவன் 5 பேரும் கிங்கரனா இங்க நிக்கிறா. ஒண்ணு என்னை யாரும் பண்ண முடியல. அவமானப்படுத்தி 14 வருஷம் சொன்னா 13 வருஷம் காட்டுல இருக்கணும், 14 வருஷம் அஜ்ஞான வாசத்துல நீ இருக்கணும் அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்பிச்சான். சரி, அஜ்ஞான வாசத்தையா இருக்கலாம், அந்த சத்விஷயங்களை கேட்கலாம். 13 வருஷம் பொறுத்து 14வது வருஷம் கீசனால விராடப்பட்ட தொல்லை இருக்கு. பீமனை காப்பாத்தினான். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு 5 பிள்ளைகளையும் பறி கொடுத்து நிக்கிறேன் கிருஷ்ணா. இதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு என்ன பதில் எனக்கு நீதான் சொல்லணும். ஆபத் பந்துனி, எப்போ நான் கஷ்டப்பட்டா நீதான் நான் காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கதறா திரௌபதி. அர்ஜுனன் சொல்றான், தஸ்யாம் தாம்சா துவயம் பிராப்ச கிரீட்டமாலிஹி. அங்கே வா அர்ஜுனன், இந்த காரியத்தை பண்ணவனுடைய தலையை கொஞ்சம் கால போற, தலையை வெட்டி உன் காலில் போற.
தாம் சாம்பயம் பிராப்திய கிரீடமாலி ஆக்ராமி யஸ்யாத் ஜிதார்த்த புத்திரஹ. யார் அந்த காரியத்தை பண்ணா? அவன் தலை வெட்டி உன் காலை போடுற, அவன் தலைமையில நின்று நர்த்தனம் ஆடி உன்னுடைய சாபத்தை கழிச்சுக்கோ அப்படின்னு சொன்னது யாருன்னு விசாரிக்கிற அஸ்வத்தாமன் தான் வந்தான். அஸ்வத்தாமன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணரும் அர்ஜுனன் இங்கிருந்து கிளம்புறான். மகாபாரதத்தில் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமன் இவ எல்லாரும் கிளம்பினா சொல்றாங்க. பாகவதத்தில் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணரும் அர்ஜுனன் கிளம்பினான் அப்படின்னு ரதம் பார்த்த சார்ந்தே பெருமாள் முன்னால அர்ஜுனன் பின்னாடி கடும் கோபத்துல போறான். இங்கேருந்து வியாசகுடிக்கு தான் அவன் போயிருக்கான்னு தெரிஞ்சதும் அவனுடைய பாதையை தேடி இங்கேருந்து வேகமா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போறார். வியாச குகையில இருந்து அவன் பெரிய தப்பான காரியத்தை பண்ணிட்டான். இந்த பிரம்மசிரஸ் அர்த்தம் பிரயோகம் பண்ணிட்டான். அர்ஜுனன் என்ன பண்றான்? கிருஷ்ணன் என்ன பண்றான்? அர்ஜுனா பிரம்மசிரஸ் அஸ்திரம் அது. இந்த அஸ்திரத்தை போட்டுட்டாங்கன்னா லோகத்துல பஞ்ச யோஷிமா நாகசாமி சொல்றாரு, அதோட மோசம் போட்டு கத்தினா இருந்தால் தான் தெரியாது என்ன வேல்யூ என்னன்னு. அவ்வளோ ஒரு மோசமான அஸ்திரத்தை போட்டான். இந்த அஸ்திரத்தை போட்டாச்சுன்னா லோகத்தில் எங்கும் பஞ்சம், எது புல் எதுவுமே முளைக்காது. பிரம்மாஸ்திரத்தை விட பெரிய அஸ்திரம் அப்படின்னு சொல்றது அந்த தர்மகாத்து அதை பத்தி படிச்சா தெரியாது. பிரம்மாஸ்திரத்தை விட பெரிய அஸ்திரம் சொல்றது அந்த பிரம்மசிரஸ் அஸ்திரம் தான் வருது அர்ஜுனா. ஆனா அவனுக்கு அந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை அவனுக்கு விடத்தான் தெரியும், திருப்பி வாங்க தெரியாது அப்படின்னு பெருமாள் சொல்றது. சரி கிருஷ்ணா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். ஒரு தடவை அஸ்வத்தாமன் என்ன பண்ணிருக்கான்? துவாரகைக்கு வந்திருக்கான். துவாரகைக்கு வந்த சமயம் அவன் 3 நாள் தங்கி இருக்கணும் அப்படின்னு வந்துதான். பெரும்பாலும் அவனுக்கு ஆச்சாரிய புத்தனா இருக்கானே வந்து 3 நாள் பிராமணனும் போஜனம் செய்ய நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்கினா. 3 நாள் பெருமாளுடைய இருந்தான். 3ஆம் நாள் முடிஞ்சது. கிருஷ்ணன் சிரிச்சான். என்ன அஸ்வத்தாமா சொல்லு அப்படின்னு. இல்ல நீ சக்கராயுதம் வச்சிருக்கியே, அதை தர முடியுமா அப்படின்னு. சக்கராயுதம் உனக்கு எப்படி தர முடியும்? அது வந்தா நீ எடுத்துக்கோ. சரி நீ இப்படி சொன்னா அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். பிரம்மசிரஸ்னு அஸ்திரம் இருக்கு. அதை எங்க அப்பா எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு, அர்ஜுனன் கூட சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பயே புரிஞ்சுது என்னடா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்காரு போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டார். ஏன்னா சகனாவது சகனோபுனத்து சக வீத்தியம் கரவாவகி அப்படின்னு ஒரு குழந்தை 7 வயசுல உணவு போட்ட அப்புறம் ஒரு இடத்துல போய் படிக்க போறான்னா சகனா பவது சகனம் உணர்த்து சக வீத்தியம் கரவா எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு யார் பிரதிஜை பண்றா? ஆச்சாரியன் சொல்ற உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன், பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அந்த பாரபட்சம் பார்க்க துரோணன். ஏன்னா அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்ச விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியல. இத்தனைக்கும் ஆன சீட அர்ஜுனன் அவர்கள் எல்லாமே சொல்லித்தரேன்னு சொல்லித்தார உங்களுக்கு சொல்லித்தர. சரி துரோணன் கிருஷ்ணன் என்ன பண்ணார்? இந்த அஸ்திரத்தை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு விட தெரிஞ்சு அதை திருப்பி எடுக்க தெரியுமான்னு கேட்டார். இல்ல தேவையில்லை கிருஷ்ணா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் அது போட்டாச்சுன்னு ஆட்சி அவ்வளவு லோகமே இருக்கு, எதுக்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டா அப்படின்னா. இந்த அஸ்திரம் எனக்கு வேண்டாம். ஒன்னும் பிரயோகம் பண்ண தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு பண்ணு, இல்ல பண்ணாது. சரி நீ ஆசிரியர் புத்தனா இருக்க, நீ பிராமணாவும் நீ கேட்டதா கொடுத்துருவான் கொடுத்துருவேன். அந்த சக்கரம் வந்தா தூக்க முடிஞ்சோ எடுத்துட்டு போய் என்ன கேட்கறேன் அப்படின்றது சக்கரத்துல. அதாவது இன்னைக்குமே ஒரு வஸ்து நமக்கு வேணும்னா பணிவா போகணும். இதை மாதிரி அஸ்திரங்கள்லாம் வேணும்னா வீடு சேமிச்சு அதனுடைய பணிவோட வாங்கிக்கணும். சாதாரண பிரசாத கோயில வாங்கிக்கும் போது கை நீட்டி வாங்கக்கூடாது. ஒரு தழுவத்துலையோ இல்லை வச்சு ஒரு பணிவோட தான் வாங்கிக்கணும். அஸ்திரம் வந்து நமக்கு உபயோகப்படுத்தக்கூடியது லோகத்துக்கு க்ஷேமத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம ராஜாவாக லோகக்ஷேமம் தான் பண்ணுவான். லோகக்ஷேமத்தை நம்ம பண்ண போறோம்னா அந்த அஸ்திரத்துக்கு நான் மரியாதை வீடு சேமிச்சு வாங்கிக்கணும். அப்படியே இல்லாம அப்படியே எடுத்தா கையை பிடிக்கிறதுக்கு சக்கரம் கிருஷ்ணா எனக்கு வேண்டாம் விட்டுட்டு போயிட்டான். அப்ப எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிரம்மசிரஸ் அஸ்திரம் விடதான் தெரியும், திருப்பி எடுக்க தெரியாது. உடனே கிருஷ்ணர் அவன் கேட்கிற அர்ஜுனன் கேட்கிற உனக்கு எப்படி இந்த அஸ்திரம் தெரியும் அப்படின்னு கேட்கிற. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் பாசுபதா அஸ்திரத்தை தவம் பண்ணி வாங்கின சிவபெருமான் இடத்துல. அப்ப சிவபெருமான் பாசுபதார்த்தை எனக்கு கொடுத்து மேல ஹையர் ஸ்டடீஸ்க்கு இருந்த தேவலோகத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. சொல்றா ஹையர் ஸ்டடீஸ் போறேன், எம்எஸ்க்கு போறேன், அங்க போறேன்னு சொல்றா பாருங்க. அது மாதிரி தேவலோகத்துக்கு சிவபெருமான் அர்ஜுனன் அமைச்சிருக்காரு. பாசுபதார்த்தை நான் உனக்கு என்னோட அஸ்திரம் கொடுத்துட்டேன், மேற்கொண்டு நீ அஸ்திரத்துக்கு தேவலோகத்துக்கு கத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் இந்த அர்ஜுனன் தேவலோகத்துக்கு சகல விதமான அஸ்திரங்கள் கத்துட்டு வரான். இது மகாபாரத கத்துறது. நான் அதை மாதிரி கத்துட்டேன் அர்ஜுனா. கிருஷ்ணா கத்துனது எனக்கு அந்த அஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சிது. பிரம்மசிரஸ் அஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்தா அதை நான் கத்துட்டேன். எனக்கு பிரயோகம் பண்ணவும் தெரியும், விடவும் தெரியும். பெருமாள் சொன்னார், அவன் விட்டுட்டான், இப்ப நீயே விடு.
ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க இழுத்துரு, வியாசரங்க வருவார், சமாதானப்படுத்த வருவார், விஷயத்தை சொல்லி அவனை கட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் பிரம்மதேச அஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டான். கிருஷ்ணன் இவ்வளவு பிரயோகம் பண்ண சொன்னார், ரெண்டும் பிரயோகம் ஆயிடுது. இது வந்து அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி, இது இப்படி பண்ணக்கூடாது. நியூக்ளியர் வெப்பன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சொல்றாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றா பார்த்தா, அது மாதிரி அன்னைக்கு இருந்தது. இது மாதிரி வெப்பன்ஸ்லாம் ரொம்ப ஆபத்து காலத்தில் யூஸ் பண்ண தவிர எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அவன் என்ன அஸ்திரம் பிரம்ம சிரோ மேன ஆத்மத்ராணம் விஜாத்தமஹ அஜானம் உபசம்ஹாரம் பிராணகிரஸ்தே உபஸ்திதே. ரெண்டு பேரும் விட, ரெண்டு பேரும் அஸ்திரத்தை விடவும் ரெண்டு பேரும் அஸ்திரம் மேல நிற்கிறது. ரெண்டு பேரும் அஸ்திரம் மேல நிற்கிறது. மேற்கொண்டு என்ன கதை அப்படின்றத பார்க்கணும்.